ஒரு அழகான ஊரில் அன்பு என்ற சிறுவன் வித்தியாசமான கனவொன்றை கண்டான். அதில் ஒரு ஆந்தை காட்டுக்குள் ஒரு மாய நீரூற்று இருக்கிறது என்று சொன்னது. அன்று காலை அந்த கனவை நம்பி துணிச்சலுடன் காட்டுக்குள் சென்றான். அன்பு. பாதை சிக்கலானது. இங்கும் தாவி அங்கும் வழுக்கி மரக்கிளைகளைத் தாண்டி அன்பு பயணித்தான். அவன் முகத்தில் பயமில்லை, தேடல் உணர்ச்சி மட்டுமே. வியக்க வைக்கும் விலங்குகள், பச்சை புள்ளிகளுடைய முயல், மின்னும் அலகுள்ள கோழி, அவை அன்பை பார்த்தன. ஆனால் பயமுறுத்தவில்லை. இது ஒரு வித்தியாசமான காடு. திடீரென ஒளி! அவன் முன் ஒரு நீளமான குளம், அதன் நடுவில் ஒளிரும் நீர். இதேதான் அந்த ஆந்தை சொன்ன நீரூற்று என்று மகிழ்ச்சியுடன் சொன்னான் அன்பு. அன்பு கையை நீட்டி கொஞ்சம் நீரை எடுத்தான். அந்த நீர் குளிர்ச்சியுடன் சின்ன மின்னல்களைப் போல உணர்த்தியது. அவன் பருகியதும் தலை சற்று சுற்றியது. பிறகு வியப்பாக ஓர் உணர்வு. அவன் அருகில் இருந்த அணில், ஐயோ, என் பழம் எங்கே போச்சு என்று சொன்னது. அன்பு வாயை திறந்தான். அணிலின் பேச்சு அவனுக்கு புரிகிறது. அவன் மிருக மொழி புரிந்தவன் ஆனான். அவனுக்கு இப்போதெல்லாம் புரிகிறது. பறவைகள் பாடுவது மட்டுமில்லை, கதைகள் சொல்கின்றன. பூச்சிகள் ரீங்காரமாயில்லை, சின்ன சின்ன செய்தி. இந்த மாயக்காடு உயிரோடு இருக்கிறது. அன்பு அமர்ந்திருந்தபோது பின்னால் ஒரு மெதுவான சத்தம். திரும்பி பார்த்தான். அங்கே ஒரு வயதான பெண்மணி. அவர் முகத்தில் மென்மையும் ஓர் மர்ம சோகம். அவர் யார்? ஏன் இங்கே?